பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி மக்களின் பல்சுக்கு ஏற்றார் போல தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்து வெற்றி பெற வைத்த பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்து பேசிய நிலையில் தவேகாவின் சிறப்பு ஆலோசகராக செயல்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரும் ரசிகர் படையை கொண்ட விஜயின் அரசியல் வருகை 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் கட்சியின் உட்கட்டமைப்பை தவேகா வலுப்படுத்தி வருகிறது. வெற்றி வியூகங்களை வகுப்பதில் முனைப்பு காட்டும் அக்கட்சி தலைவர் விஜய் அன்புமணி, சீமான் உள்ளிட்டோருக்காக பணியாற்றிய ஜான் ஆரோக்கியசாமியை தவேகா தேர்தல் வியூக வகுப்பாளராக நியமித்துள்ளார். விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா அண்மையில் தவேகாவில் இணைந்தபோது அச்சமயமே அவருக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக பதவி வழங்கப்பட்டது. கூடவே ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விசிகாவுக்கு பணியாற்றுவதற்கு முன்பு திமுகவுக்காக பணியாற்றிய ஆதவ் அர்ஜுனா தான் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் அமைத்து தர பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்ததாக ஒரு செய்தியும் உண்டு. அதேபோல் தற்போது தவேகாவுக்காக பிரசாந்த் கிஷோரை மீண்டும் களமிறக்கி உள்ளார் என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டிற்கு வந்த பிரசாந்த் கிஷோர் அவருடன் சுமார் 2.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். பீகாரை சேர்ந்தவரான பிரசாந்த் கிஷோர் 2012 ஆண்டு குஜராத் சட்டசபை தேர்தலின் போதும் 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக ஆட்சியை பிடிக்க வியூக வகுப்பாளராக பணியாற்றினார். 2015 ஆண்டில் பீகார் சட்டசபை தேர்தலில் நிதிஷ்குமாருக்காக பணியாற்றிய பிரசாந்த் அங்கும் வெற்றியை தேடிக் கொடுத்தார். ஆனால் அவரின் முதல் சறுக்கலாய் 2017 ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்காக பணியாற்றிய போது அக்கட்சி அங்கு தோல்வியையே சந்தித்தது. ஆனால் பஞ்சாபில் அமரீந்தர் சிங் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமையவும் 2019 ஆண்டில் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அமையவும் பிகேவின் வியூகம் கை கொடுத்தது. 2020 ஆண்டில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், 2021 ஆண்டில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் தனது நிறுவனத்தின் மூலம் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்து அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்த முக்கிய பங்காற்றினார். அதன் பிறகு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து தருவதை நிறுத்திக் கொண்ட பிரசாந்த் கிஷோர் 1 வருடம் கழித்து தானே சொந்தமாக ஜன் சுராஜ் கட்சியை தொடங்கினார். ஆனால் சொந்த ஊரிலேயே சொந்த கட்சிக்கு அவரது வியூகங்கள் பலிக்கவில்லை. பீகாரில் கடந்த ஆண்டு 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்த கட்சி முதல் முறையாக போட்டியிட்டு 3 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. இந்த நிலையில்தான் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அவரை சந்திக்க பிரசாந்த் கிஷோர் ஆர்வம் காட்டியதாக சொல்லப்பட்டது. விக்கிரவாண்டி மாநாடு நடப்பதற்கு முன்பே பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. எனினும் அப்போது இந்த சந்திப்பு நடைபெறவில்லை. இந்த சூழலில் தற்போது விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அப்போது பிரசாந்த் கிஷோர் சிறப்பு ஆலோசகராக செயல்படுவதென்றும் ஒப்பந்த அடிப்படையில் அன்றி நட்பு அடிப்படையில் அவர் வியூகங்கள் வகுப்பார் என்றும் முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலே முடிவு செய்யும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் ராஜா மற்றும் சுகந்தி.